வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவனும். இன்று நானும் சிறுநீரக செயலிழந்த நோயாளிகளிடம் காணக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியைப் பற்றி பேசப் போகிறேன். அதுதான் புரோட்டீன் யூரியா. எனவே புரத யூரியா என்றால் என்ன? புரோட்டீன் யூரியா என்பது சிறுநீரில் புரதத்தின் அதிகப்படியான வெளியேற்றம் என வரையறுக்கப்படுகிறது. குளோபுலின் மற்றும் அல்புமின் ஆகியவை சிறுநீரில் வெளியேற்றப்படும் மிகவும் பொதுவான புரதங்கள். புரோட்டீன் யூரியா அறிகுறியற்றதாக இருந்தாலும் அது தீவிர சிறுநீரக பாதிப்புக்கு வழிவகுக்கும். இது ஒரு அடிப்படை அறிகுறியாகும். இது சிறுநீரக பாதிப்பு, உயர் இரத்த அழுத்தம், எடிமா மற்றும் மோசமான இதய நோய் போன்ற பல சிக்கல்களை ஏற்படுத்தும். உடலில் புரதச் சத்து குறைவதால் நமது இரத்தம் மெல்லியதாகி, இந்த பிரச்சனையின் காரணமாக சிகேடி நோயாளி கால்களில் வீக்கத்தை எதிர்கொள்கிறார். இது பெடல் எடிமா என்றும் அழைக்கப்படுகிறது. நமது இரத்தம் மெல்லியதாக இருப்பதால் நமது இதயம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நமது இதயம் அதிக அழுத்தத்தை பெறுகிறது. சிகேடி நோயாளியின் உயர் இரத்த அழுத்தத்திற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். இப்போது புரத யூரியா என்றால் என்ன மற்றும் அதன் சிக்கல்கள் பற்றி விவாதித்தோம். இப்போது அதன் வகைகளை பற்றி பேசலாம். பொதுவாக புரத யூரியா இரண்டு வகைப்படும். புரத யூரியாவைப் போலவே இது புரத யூரியாவின் மிகவும் பொதுவான வடிவமாகும். இது பொதுவாக சிகிச்சை இல்லாமல் கரைந்துவிடும். டிரான்சிட் புரோட்டீன் யூரியாவின் பின்னணியில் மன அழுத்தம், உடற்பயிற்சி மற்றும் காய்ச்சல் ஆகியவை முக்கிய காரணங்கள். புரத யூரியாவின் மற்றொரு வகை நிலையான புரத யூரியா ஆகும். டிரான்சிட் புரோட்டீன் யூரியாவிற்கு மாறாக, சிறுநீரக நோய் அல்லது மருத்துவ பிரச்சனைகள் உள்ளவர்களிடம் தொடர்ந்து புரத யூரியா ஏற்படுகிறது. இது நமது சிறுநீரகங்கள் சேதமடைந்திருப்பதற்கான அறிகுறியாகும். உடனடியாக சரியான சிகிச்சை தேவைப்படுகிறது. புரோட்டீன் யூரியா சிறுநீரக நோயின் முக்கிய அறிகுறிகளில் ஒன்றாகும். ஒரு நபர் யூரியா புரதத்தால் பாதிக்கப்படுகிறார் என்பதை எப்படி அறிவது? புரத யூரியாவின் சில அறிகுறிகளும் நுரைத்த சிறுநீர், நுரை சிறுநீர் மற்றும் கொந்தளிப்பான சிறுநீர். முதிர்ச்சியடையும் போது ஒரு சோப்பு நுரை உருவாக்கம் போன்ற அசாதாரண அளவு நுரையை நீங்கள் கண்டால் சிறுநீரில் புரதம் உள்ளது என்று அர்த்தம். புரத யூரியாவின் அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகள் என்ன என்பதை இப்போது நாம் அறிவோம். இப்போது அதன் தடுப்பு மற்றும் சிகிச்சை பற்றி விவாதிப்போம். ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் புரத இழப்புக்கான சிகிச்சையை நோக்கி நகரும் முன், சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் தவறு என்ன என்பதை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். சிறுநீரக செயலிழப்புக்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன, ஆனால் மிக முக்கியமான காரணம் உயர் இரத்த அழுத்தம் அல்லது அதிக சர்க்கரை அளவு. இப்போது இந்த காரணங்களை பற்றி பேசலாம். உயர் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை அளவு காரணமாக எந்த ஒரு நபரும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படும் போது நெஃப்ரானால் உடலில் உள்ள புரதத்தை தக்கவைக்க முடியாது. உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பது கேள்வி. இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இரத்தமானது மிக அதிக விசையுடன் சிறுநீரகத்திற்குள் நுழைகிறது மற்றும் இந்த அழுத்தத்தின் காரணமாக அது நெஃப்ரான்களின் மெல்லிய சவ்வின் சுவரில் தாக்குகிறது மற்றும் இந்த உந்துதல் காரணமாக சவ்வு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளத் தொடங்குகிறது. பிறழ்வின் போது உயிர்வாழும். இந்த மாற்றத்தால் சவ்வு ஸ்க்லரோஸ் மற்றும் தடிமனாக மாறி திறம்பட செயல்பட அதன் செயல்பாட்டை இழக்கிறது. இதன் காரணமாக உடலில் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது மற்றும் சிறுநீரில் புரத இழப்புக்கு வழிவகுக்கிறது. எனவே சிறுநீரில் புரத இழப்பை கட்டுப்படுத்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளி உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். சிறுநீரில் புரத இழப்புக்கான மற்றொரு முக்கிய காரணம் அதிக சர்க்கரை அளவு. அதிக சர்க்கரை அளவு சர்க்கரை நோயை குறிக்கிறது. ஒரு நபர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் போது நெஃப்ரானின் செல் பலவீனமடைகிறது மற்றும் உங்கள் சர்க்கரை அளவு 200க்கு மேல் அதிகரித்தால் சர்க்கரை சிறுநீர் மூலம் உடலில் இருந்து வெளியேறத் தொடங்குகிறது. எனவே இந்த விஷயம் தினமும் மீண்டும் மீண்டும் நடந்தால் அதிக வேலைப்பளு காரணமாக சிறுநீரகம் படிப்படியாக வேலை செய்வதை நிறுத்தி உடலில் மேலும் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. எனவே சிறுநீரில் புரத சத்து குறைவதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் முதலில் உடலில் சர்க்கரை அளவையும் இரத்த அழுத்த அளவையும் கட்டுப்படுத்த வேண்டும். சிறுநீரக செயலிழந்த நோயாளி புரத யூரியாவுக்கு சிகிச்சையளிக்கக்கூடிய வேறு சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் உள்ளன. முதலாவதாக, உப்பு உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவது உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அதிக நார்ச்சத்து சாப்பிடுவது கொழுப்பை குறைக்கும் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். மூன்றாவது, புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பாவனையை கைவிடுதல்.
எனவே கடைசியாக இன்னும் ஒரு எளிய வரியைச் சேர்க்க விரும்புகிறேன். சிறுநீரில் புரத இழப்பை நிறுத்த வேண்டுமென்றால் உடலில் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை குறைத்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். புரோட்டீன் யூரியாவின் பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன? புரோட்டீன் யூரியாவின் வகைகள் என்ன? இந்த நோயை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். சிறுநீரக செயலிழப்பு ஜிஎஃப்ஆ கிரியேட்டினின் தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் கடிதங்களில் உங்கள் அறிக்கைகளை அனுப்பலாம். அதுவரை பாதுகாப்பாக இருந்துவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.